ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். துலா லக்ன நண்பர்களுக்கு இந்த பதிவு. சூரியன் கேது சேர்க்கை ஆகஸ்ட் 17 முதல் ஆகஸ்ட் 30 வரை. நமக்கு லாபஸ்தானம் தான் சூரியனுடைய வீடு. அங்க அவருடைய சொந்த வீட்டுக்கு ஆகஸ்ட் 17ஆம் தேதி வர்றார். ஏற்கனவே கேது பகவான் அங்க இருக்கார். அவருடைய சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்துல இருக்கார். அந்த கேதுவோட சூரியன் இணையும் பொழுது 2 பகை கிரகங்களுடைய சேர்க்கை. கேதுக்கு சூரியனுக்கு ஆகாது. இதுக்கு பேரு கிரகண தோஷம். பாம்பை சூரியனை பாம்பு விழுங்குது அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த காலகட்டம் நல்லதா கெட்டதா? நல்ல ஸ்தானம் தான். 11ஆம் இடம் நல்ல ஸ்தானம். ஆனா சூரியன் பலம் இழக்கிறார் அப்படிங்கும்போது என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும்போது, எதுவுமே ஆழமறிஞ்சு கால விடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எந்த ஒரு முயற்சியானாலும் நமக்கு புதுசா தோன்றக்கூடிய திட்டங்கள் ஆனாலும், அல்லது நட்பு வட்டாரங்கள், மூத்த சகோதர வழி, நண்பர்கள் மற்றும் ஒரு சமுதாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த அந்த கம்யூனிட்டி பேசிஸ்ல வரக்கூடிய ஈடுபாடு. இந்த மாதிரி காலகட்டங்கள்ல கவனமாக இருக்கணும். அதாவது உறவுகள்ல ஏதோ ஒரு வகையில அதிருப்தி ஏற்படுறதுக்கு காரணம் இருக்கு. அல்லது நமக்கு ஏற்படக்கூடிய அவமானம்னு எடுத்துக்கணும். நாம நல்லதை தான் நினைச்சு பேசுவோம். ஆனால் அது வேற மாதிரியாக அது அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும். புரிந்து கொள்ளப்படுவது வேற மாதிரியாக இருக்கும்போது, அது நமக்கு ரிவர்ஸா வேலை செய்யும், அகெயின்ஸ்டா வேலை செய்யும். தேவையில்லாம நமக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்குற அளவுக்கு அந்த அதிருப்தியை உண்டாக்கிவிடும். ஸோ கவனமாக இருக்கணும். அதே நேரத்துல கேது 11ல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதகமான வெற்றின்னு எடுத்துக்கலாம். எதுலையுமே பிரச்சனை இல்ல. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கேது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். அதனால நமக்கு ஏற்கனவே நமக்கு நடக்கக்கூடிய திசை கேதுவாக இருந்தால் நமக்கு அது சாதகம். இப்ப சூரியனுடைய திசையாக இருந்தால் இந்த 14 நாட்கள் பாதகம். அப்படி எடுத்துக்கோங்க. இப்ப திசை கேது திசை நடக்குது, சூரியன் புத்தி நடக்குதுனால எச்சரிக்கையா இருங்க. இந்த 2 திசா புத்தி நடக்காதவங்க, புத்தியா நடக்கல, அந்தரமும் நடக்கல அப்படின்னா இந்த பாயிண்ட்ட எடுத்துக்க வேண்டியதில்ல. சூரியன், கேது, திசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களும் செக் பண்ணிக்கோங்க உங்க ஜாதகத்துல. இப்ப நம்ம சிஸ்டப்படி நமக்கு சூரியன் யாரு அப்படின்னு நம்ம ஜாதகம் சொல்லும். அதே மாதிரி கேது என்ன பாவத்தை இயக்குதுன்னு சொல்லும். அந்த பாவங்களின் வழியாகவும் இந்த சேர்க்கை நமக்கு செயல்படும். அப்படி பார்க்கும்போது சூரியன் நமக்கு 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருந்தால் அந்த இந்த காலகட்டத்துல ஒரு நட்பு ரீதியாகவும், ஒரு நம்பிக்கை ரீதியாகவும் அல்லது எதிர்பார்க்க வகையில் ஏமாற்றத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி கேது கிரகம் 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருந்தாலும் நம்முடைய தந்தை வழி உறவுகளை சீர்குலைப்பது, நம்முடைய சுய பலத்தை ரொம்பவுமே டிஸ்டர்ப் பண்றது மற்றும் நம்முடைய வெற்றியை தள்ளி போடுவது, வெற்றியை தாமதப்படுத்துவது, எதிர்பார்ப்பை நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்க விடாமல் பண்றது. ஸோ இது மாதிரி டெப்தா போகும்போது உபநட்சத்திரம் அப்படின்றது நம்ம நம்ம அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல கணிச்சு எடுக்கும்போது அந்த மாதிரி வந்தாலும் இது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அது சூரியன் அப்படிங்கிறது எலும்பை குறிப்பது, கண்களை குறிப்பது, தலையை குறிப்பது, இதயத்தை குறிப்பது. ஸோ இது மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ்லையும் இந்த உங்க ஜாதகத்துல சூரியனோ கேதுவோ 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக இருந்தால் அது மாதிரி நடக்கும். சரி, இப்ப நமக்கு பணவரவு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா, அது பெருசா வளர்க்காது. ஆனா இருக்கிறது கெடுக்காது. பணத்துக்கு பாதிப்பு ஒன்றும் வராது. அதே மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயம். நாம ஒரு கம்யூனிகேஷன்,
ஒரு ஐடி லைன்ல இருக்கோம், கமிஷன் வகையில இருக்கோம், ஆன்மீக லைன்ல இருக்கோம், அல்லது மூளை உழைப்பு சார்ந்த அனைத்து பணிகளுக்குமே ஒண்ணும் இல்ல. சாதகமா தான் போகும். வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இது ஏற்கனவே வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாரி டைம்ல இருக்கவங்களுக்கு இந்த 14 நாள்ல ஏதாவது ஒரு சிக்கல் வந்துரும். அதனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நமக்கு வீட்ல வந்து 4ஆம் இடத்துக்கு வந்து கொஞ்சம் அகைன்ஸ்ட்டா வேலை பார்க்கறது தான் இந்த சூரியன். அதே மாரி குழந்தைகள் மற்றும் நம்முடைய கலை திறமைகள் இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கு. மற்றும் வேலை பார்க்குறோம் அப்படின்னா, அந்த வேலையில ஒண்ணும் பிரச்சனை வராது. அப்படியே மெயின்டெயின் பண்ணி கொண்டு போயிடலாம். வந்து நமக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கணவன் மனைவி உறவு பலப்படும். நன்றாக இருக்கும். கூட்டு வியாபாரத்திலையும் அனுசரணையாக கொண்டு போகலாம். மற்றபடி பெற்றோர்கள், பூர்வீகம், குலதெய்வம், மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கும். ஒண்ணும் பாதிக்காது. மற்றும் தொழில் ஸ்தானம் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அத வந்து அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு போயிடும். அப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு திசை நடக்குதா? சூரியன், கேது அல்லது புத்தி நடக்குதா? அந்தரம் நடக்குதா? இத பார்த்துக்கோங்க. அப்படி நடக்கிறவங்க மட்டும் அவங்க ஜாதகத்துல சூரியன் எந்த பாவத்தின் அதிகாரி, கேது எந்த பாவத்தின் அதிகாரின்னு பாருங்க. இந்த 2 கிரகத்துல 8ஆம் பாவ, 12ஆம் பாவ அதிகாரியாக எது வந்தாலும், சூரியன் வந்தாலும், கேது வந்தாலும் இந்த 14 நாட்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. மற்ற பாவங்கள் அப்படின்னு வரும்பொழுது, அதுல வந்து காலதாமதத்தை ஏற்படுத்தும். இப்ப உதாரணத்துக்கு 2ஆம் பாவம், 10ஆம் பாவம் சூரியனுக்கு எது கனெக்ட் ஆகுதுன்னு வைங்க. அது வந்து நல்லது தான், கெடுக்காது. ஆனா அதுல வந்து ஒரு காலதாமதம். அதாவது பேங்க் வரைக்கும் பணம் வந்துருச்சுங்க, இன்னும் கைக்கு வரலங்கிற மாரி. அப்ப ஒரு மாதிரி அந்த எதிர்பார்த்த வெற்றிகள் காலதாமதப்படுத்துவதை இந்த சூரியன், கேது செய்கிறது. அப்ப நம்மளுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல உங்களுடைய ஜாதகத்துல லக்னப்படி எந்த பாவத்திற்கு எந்த கிரகம் வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். ஒரு கிரகம் இருந்த இடத்த வச்சு நாம பலன் எடுக்க வேண்டியதில்லை. இந்த கிரக சேர்க்கை என்பது இந்த 14 நாட்களில் அது சூரியன், கேது 2மே வந்து ஒண்ணுக்கொண்ணு ஆகாத கிரகமாக இருந்தாலும், நம்மளுடைய ஜாதகப்படி அவர்கள் நல்ல பாவங்களை தொடர்பு பெற்றிருந்தால் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இதெல்லாம் தொடர்பு பெற்றிருந்தால் தொழிலை வளர்க்கும். 1ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த தொடர்புகள் பெற்றிருந்தால் இதெல்லாம் உறவை வளர்க்கும். ஸோ 8ம் பாவம், 12ஆம் பாவம் தொடர்பு பெற்றவர்களுக்கு மட்டும்தான் இது மிக மிகவும் கடுமையாக பாதிக்கும். என்னதான் நம்மளுக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், கேது இருந்தாலும் இந்த 8, 12ன்னு வரக்கூடாது. வந்தாங்கன்னா இந்த 2 கிரக சேர்க்கையினால நமக்கு சூரியனோ, கேதுவோ திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்கிறனால, அந்த காலகட்டத்தை கவனமாக கையாள வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜே.எம்.எஸ். நன்றி, வணக்கம்.